என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எள்ளு சட்னி பண்ண போறோம். ஸோ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கறத சொல்லிடுறேன். எள்ளு ஒரு 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 கப்பு எள்ளு எடுத்தீங்க அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு தேங்காய் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். எள்ளு, தேங்காய், இஞ்சி, காரத்துக்கு ஏத்த மாதிரி இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, ஸோ இது எல்லாமே போட்டு உப்பு போட்டு மிக்சியில அரைச்சிடலாம். ஸோ புளிப்புக்கு வந்து யூஸ்வலா எள்ளு துவையலுக்கு புளி தான் சேர்ப்பாங்க. பட் நம்ம புளி இன்ஸ்டெட் ஆஃப் புளி நம்ம வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஃபியூ டிராப்ஸ் போட்டிருக்கோம். கொடம்புளி இருந்ததுன்னா நீங்க முத நாளே ஊற வச்சு கொடம்புளி இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், ஏன்னா இது நம்ம நேச்சர் ஃபுட்னால நம்ம ரொம்ப தாளிக்கிறதுக்கு தாளிக்க போறது கிடையாது. அதனால இப்ப இது எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாத்திடலாம். எடுத்து வச்சது எல்லாமே மாத்திட்டு தண்ணி ஊத்தி அரைச்சிடணும். ஓகே, இப்ப அரைச்சிடலாம். இப்ப அரைச்சிட்டு டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சூப்பரா இருக்குப்பா எள்ளு சட்னி. செமையா இருக்கா? சூப்பரா இருக்கு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி சூப்பரா இருக்கு. இருக்கா? சரி, எனக்கு முன்னாடி நீ பண்ணி முடிச்சிடுறேன்டா. வேற லெவல்டா. ஸோ எள்ளு சட்னி வந்து கீரை கடையல், தக்காளி குழம்பு, எள்ளு சட்னி காம்பினேஷன் வச்சோன்னு பாத்துக்கோங்க. அப்படியே சூப்பரா ஒரு ஒரு ஃபுல் பிளேட் ஆஃப் சாப்பாடு சாப்பிடலாம். அதே மாதிரி ரசம் சாதத்துக்கும் ஒரு எள்ளு துவையல் அவ்வளோ நல்லா இருக்கும். எவ்ரி மந்த் பீரியட்ஸ் டைம்ல கம்பல்சரி ஒரு 2 days எள்ளு கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. சூப்பர். இப்ப நான் போட்டது வந்து வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன், அதனால ஒயிட் கலர்ல இருக்கு. இப்ப கருப்பு எள்ளுன்னா கருப்பு எள்ளு போட்டுக்கலாம். ப்ரௌன் எள்ளு, நாட்டு எள்ளு இருக்கும் இல்லையா, அதுவும் போட்டுக்கலாம். இல்ல கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். கலர் மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். செமடா, வெரி குட். இதுல வந்து கொஞ்சம் ஒரு 2-3 கருவேப்பிலைய கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம தாளிப்பு கொடுக்கல, ஜஸ்ட் இது வந்து சும்மா பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருவேப்பிலைய குட்டியா கிள்ளி போட்டு துவையல் ரெடி ஆயிடுச்சா? இப்ப அடுத்து என்ன? ரசம். ரசம் வச்சிடலாமா?
ஸோ ரசத்துக்கு வந்து என்னென்ன தேவை? ஸோ ரசம் எப்பயுமே வீட்ல அரைஞ்சு வைங்க, அதுதான் நல்லது. நல்லது, ஹெல்தி ஃப்ரெஷ்ஷா நமக்கு வந்து நல்ல ஸ்மெல்லோட இருக்கும். கொஞ்சமா மெட்டீரியல்ஸ் போட்டாலே போதும். ஸோ ரசத்துக்கு தேவையான பொருள் இது என்ன? மல்லி விதை, ஜீரகம், மிளகு, பூண்டு, தக்காளி, நெல்லிக்காய் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்ப இது எல்லாத்தையுமே அரைச்சிடலாம். இதோட புளிப்புக்கு வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப நீங்க பருப்பு ஏதாவது இப்ப துவரம் பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்சல்யூட்டா நம்ம ரசம் வைக்கிற மாதிரியே இருக்கும். நான் இன்னைக்கு வந்து அந்த துவரம் பருப்பு தண்ணி இல்ல. ஸோ மோஸ்ட்லி நீங்க துவரம் பருப்பு வீட்டுல வச்சீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ரசம் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அடுப்புலயே வைக்க வேண்டாம். சாப்பிடுற துவரம் பருப்பு வந்து ஜீரணமாகணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த ரசம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெல்லிக்காய் இருந்ததுன்னா நெல்லிக்காய் போட்டுக்கோங்க புளிப்புக்கு. அதே மாதிரி ரிச்சிங் எவ்ரிடே நம்ம ஃபுட்ல வந்து நம்ம எப்படி டெய்லி சோறு சாப்பிடுறோமோ அந்த மாதிரி நெல்லிக்காய் டெய்லி நம்ம உணவுல சேர்த்துக்கலாம், கம்பல்சரி அப்படின்னு போட. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெல்லிக்காய் கொத்தமல்லி இல்லைன்னா கருவேப்பிலை. தக்காளி போடணுமா? நெல்லிக்காய் இல்லைன்னா தக்காளி போடணும். தக்காளி நெல்லிக்காய் இல்லைன்னா தக்காளி போடணுமான்னு கேட்டேன். தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. தக்காளி லெமன் புழிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ தக்காளி, நெல்லிக்காய், மிளகு, சீரகம், மல்லி எல்லாமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் போடணுங்களா? தேங்காய் போடுங்க, நல்லா இருக்கும். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கீழே இருந்தது, அந்த காம்பு இருக்கும் இல்லையா, ரொம்ப இலையா இல்லாம கொஞ்சம் காம்பு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சிருக்கேன். சோ அதுவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸில அடிக்கிறதுக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய். தேங்காய் சும்மா கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ் இருக்கிற மாதிரி போட்டா போதும். நீங்க பருப்பு தண்ணி இருந்ததுன்னா தேங்காய் போட வேண்டாம். பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்ததுன்னா தேங்காய் வேண்டாம், தேவையில்லை. கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கலாம். ஓகேவா? இது எல்லாத்தையுமே போட்டு இப்ப அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏன்னா ரசத்தோட அந்த கலருக்காக. பிளஸ் மஞ்சளோட மருத்துவ குணம் ரொம்ப ஜாஸ்தி, அதை நம்ம சொல்லவே வேண்டாம். வயிற்றுப்புண், வாய்ப்புண் எல்லாத்தையுமே ஆத்தும். ஒரு ரவுண்ட் இந்த மாதிரி சுத்திட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிட்டோம். எந்த பொடி போட்டீங்க? இயற்கை உணவு சமைக்கிறதுக்கு பொடியே போடலையே. என்னடா நீங்க எதுவும் பொடி எதுவும் போட்டீங்களான்னு கேக்குறாங்க. பொடி போடவே இல்லைன்னு சொல்றேன். பொடி போடல, எல்லாமே ராவா போட்டிருக்கேன். மல்லி விதை, ஜீரகம். பொடி போட்டீங்களா? என்னடா? மஞ்சள் பொடி மட்டும்தான் போட்டாங்க. மஞ்சள் பொடி, ஆமா பொடி வந்து மஞ்சள் பொடி போட்டேன். இப்ப போடுறது லெமன் போடுறேன். லெமன் இதோடவே ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. பொடி வந்து மஞ்சள் பொடி மட்டும்தான். மேம் தேங்காவும் இதோட ரா இன்கிரீடியன்ஸோட போட்டு அரைச்சதுக்கு அப்புறமா தான் தக்காளி ஆட் பண்ணீங்களா? நல்லா அரைச்சிட்டு இப்போ இதோட மிக்ஸி. மேம் லெமன் ஜூஸ் தானே? ஆமாண்டா, லெமன் ஜூஸ் தான். லெமனை போட்டுறாதீங்கடா. தோல் நல்லதுன்னு தோலோட போட்டீங்களோன்னு பார்த்தேன். மேம் ஃபர்ஸ்ட் அரைக்கும் போது தேங்காயோட சேர்த்து தானே அரைக்கணும்? ஆமாண்டா, ஃபர்ஸ்ட் அரைக்கும் போதே தேங்காய் போட்டு அரைச்சிடணும். அப்புறமா கடைசியா தக்காளி மட்டும் தானே ஆட் பண்ணும் மேம்? ஆமாண்டா. ஓகே ஓகே ஓகே.
இப்போ டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு தண்ணி இல்லைன்னா தேங்காய், அதுதான் இந்த ரசத்துக்கே டேஸ்ட். அதே மாதிரி அரைக்கும் போது கொத்தமல்லி எல்லாம் ஒண்ணும் பாதியுமா இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. அது ரொம்ப அரைப்படணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தாராளமா தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் லெமன், அப்புறம் ஃபைனலா கொத்தமல்லி இலை, பொடிசா நறுக்கி வச்ச மல்லி இலை. இந்த ரசத்தோட பிளேவருக்கு ரொம்ப நல்லெண்ணெய். சும்மா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டா போதும். என்ன போடணும் மேம்? நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய். நீங்க விளக்கெண்ணெய் ஸ்மெல்லு பிடிக்கணும்னா விளக்கெண்ணெய் போட்டுக்கலாம். பட் அவ்வளவு எல்லாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னா நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. ரெடியாடா? சூப்பரா இருக்கு. எல்லாம் சூப்பரா. அப்படியே ரசம் மாதிரி இருக்கு. அப்படியே ரசம் மாதிரியே இருக்கும். நம்மதான் அதை கொதிக்க வைக்கிறோம். ரசத்துக்கு தாளிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உப்பு பத்தல நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு, தண்ணிய ரொம்ப தாராளமா விட்டுட்டேன் போல. அது கட்டியா வேற இருந்தது. பெருங்காயம் போடணுமா? ஆமாண்டா, ஏதோ பெருங்காயம், ஃபைனலா பெருங்காயம். இன்னொரு டவுட், நெல்லிக்காவும் வேற லெமன் போட்டாலும் தக்காளி மஸ்டா இல்ல வேண்டாமா தக்காளி? தக்காளி மஸ்ட், தக்காளி மஸ்ட். தக்காளி போட்டாதான் அந்த ஃபுல் ஃபிளேவர் உங்களுக்கு வரும். புரிஞ்சாச்சா? அப்பா எப்படி இருக்கு? அப்பா குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. குழைவா சாதம் வடிச்சு நல்ல சுட சுட சாதத்துல இந்த ரசத்தை ஊத்தி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, லெவல் டேஸ்ட்ல இருக்கு. தெரியுதா கலர்? தேங்காயோ பருப்பு தண்ணியோ மஸ்ட். அதுதான் இந்த பிளேவரே கொடுக்கறது. பருப்பு தண்ணி ஒண்ணு, தோரம் பருப்பு தண்ணி, அது இல்லைன்னா தேங்காய் கண்டிப்பா போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம பீன்ஸ் பொரியல் பார்த்துக்கலாம். இப்போ பீன்ஸ் பொரியலுக்கு மசாலா அரைக்கணும். மசாலா என்னென்ன அப்படின்னு பாத்துடலாமா? ட்ரையா நம்ம அது பண்ணணும். அதனால ட்ரையா இருக்கிற மிக்ஸி ஜாரா பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பவுடர் உங்ககிட்ட இருக்கிற பவுடரை போட்டுக்கலாம். பீன்ஸ சுடு தண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன், சுடு தண்ணியில போடுறதுக்கு. அப்படியே உங்களுக்கும் காட்டிடுறேன் சுடு தண்ணி எப்படி ரெடி பண்ணி போடணும் அப்படின்னு. நிறைய பேருக்கு அதை பாயில் பண்ணணுமா அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. ஸோ நம்ம சோயா சங்க்ஸ் எப்படி போடுவோம் அந்த மாதிரி போட்டா போதும். ஸோ சுடு தண்ணி வச்சுட்டு உப்பு போட்டுக்கணும். காய்கறி போடுறதுக்கு தண்ணி இது ரெடி பண்றேன். ஓகேவா? பீன்ஸ் போடுறதுக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி இது கொதிக்கட்டும். இது கொதி வர்ற வரைக்கும் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் பொரியலுக்கு.
ஓகேவா? பொரியலுக்கு நீங்க ஆல்ரெடி நீங்க அரைச்சு வச்சிருந்திருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி பவுடர் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? பொட்டுக்கடலை பொடி, அப்புறம் இது என்ன பொட்டுக்கடலை பொடி, வேர்க்கடலை பொடி, அவல் பொடி அரைச்சு வச்சிருக்கோம். இந்த பவுடரும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ராவா புதுசா ஒரு இது மசாலாவும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். மசாலாக்கு என்னென்ன போடணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். எல்லாமே நம்ம அஞ்சரை பெட்டி ஐட்டம் தான். அஞ்சரை பெட்டியில இருந்து வெளியே ஒண்ணுமே போகாது. ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் தேங்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பீஸ் தேங்காய். ஓகேவா? அப்புறம் இந்த ஜீரகம், சின்ன சின்ன ஜீரகம் ஒரு ஸ்பூன். அப்புறம் பெரிய ஜீரகம், இந்த கிரீன் ஹிர்வா இது இருக்கும் இல்லையா, பெருஞ்சீரகம், அது ஒரு ஸ்பூன். இது எல்லாமே டீஸ்பூன் சைஸ் பாருங்க, ரொம்ப குட்டியா இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. நீங்க எவ்வளவு அளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி. அப்புறம் ஒரு 3-4 மிளகு. இதுக்கு வந்து ஆப்ஷனல் தான், பட் பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பச்சை மிளகாய் போடுறது வந்து ஆப்ஷனல் தான். வயிறு புண்ணு இருக்கு, எனக்கு வயிறு புண்ணு இருக்கு, வாய் புண்ணு இருக்கு, அல்சர் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க பச்சை மிளகாயே சேர்க்காதீங்க. அப்படி இல்லைன்னா அந்த பிளேவருக்கு டேஸ்ட்டுக்கு மேல இருக்கிற பச்சை மிளகாய் எப்படி போடணும்னு காட்டுற பாருங்க. கீழே இந்த நுணுக்கு இருக்கு இல்லையா, நுனி, இத மட்டும் கிள்ளி இந்த கீழே இருக்கிற தோகையை மட்டும் போட்டா போதும். ஓகேவா? கீழே இருக்கிற தோகை மட்டும் போட்டா போதும். ஒரு 4 கருவேப்பிலை. நீங்க வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் இருந்ததுன்னா ராவா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டீங்களா? என்னம்மா? தேங்காய் போட்டேன், ஆமா. பொட்டுக்கடலை கொஞ்சம் 2 கை இருக்கிற மாதிரி நீங்க அளவு பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி வேர்க்கடலை என்கிட்ட இல்ல, அதனால இன்னைக்கு இந்த பவுடர் தான் போட போறேன். இப்ப வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த பவுடர் போட்டா போதும். ஓகேவா? கொஞ்சம் உப்பு, மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் இதுல போட்டா போதும். இஞ்சி பூண்டு பூண்டு ஜஸ்ட் ஒரு 4 பல்லு மட்டும் பூண்டு. அப்புறம் இஞ்சி, இஞ்சி இங்கதான் வச்சேன். இஞ்சி தோல் எடுத்து போட்டுருங்க. இஞ்சி தோல் எடுத்து அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த காய் எப்படி போட்டு எடுக்கணும்னா, தண்ணி கொதி வந்துருச்சா தெரியுதுல, வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா இதை ஆஃப் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, பீன்ஸ் எல்லாம் வந்து ஹாட் டு பாயில் இல்லையா, ஜென்ரலா பீன்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் பாயில் ஆறதுக்கு. அதனால ஆஃப் பண்ணிட்டேன் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பீன்ஸை போட்டுட்டு இப்ப இதை மூடி வச்சிடணும். மூடி விசில் வச்சிடக்கூடாது, விசில் வச்சு ஆன் பண்ணிடக்கூடாது. சும்மா அந்த பாயில் ஆறதுக்காக இதை அப்படியே மூடி வச்சிடும்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த மாதிரி கேப் இல்லாம அது வந்து பாயில் ஆகணும், சாஃப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே மூடி வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃபுல்லா. இப்போ அரைக்கணும். இப்போ மசாலாக்கு என்னென்ன போட்டோம்? வேர்க்கடலை, பொட்டுக்கடலை மெயின், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் என்ன போட்டோம்? தேங்காய், குட்டி ஜீரகம், பெருஞ்சீரகம், இதெல்லாமே போட்டு ஒரு சுத்து. இது குறைன்னு இருந்தாதான் சூப்பரா இருக்கும். ரொம்ப நைஸா தண்ணி விட்டு அடிச்சிடாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் ஆட் வாட்டர். தண்ணி விட்டுடாதீங்க. தேங்காய் ஆட் பண்ணி அரைச்சாச்சு. இப்போ இத நான் பொட்டுக்கடலை இல்ல இது வேர்க்கடலை இல்ல இல்லையா, அதனால இந்த வேர்க்கடலை பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட. இப்போ வேர்க்கடலை பவுடர் கொஞ்சம் தாராளமாவே போடலாம், 2 ஸ்பூன். இது கொஞ்சம் குறப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும். பட் இன்னைக்கு வேற வழி இல்லை. பருப்பு இருந்ததுன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி குறப்பா அரைக்கலாம். பருப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பவுடர் போட்டு இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு ட்ரிப் பண்ணிடலாம். எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிருச்சு. இப்ப அடுத்தது நம்மளோட ரைஸ ரெடி பண்ணிட்டு அப்புறம் இந்த பொரியலை பார்க்கலாம். ரைஸ் ஊற வச்சது எவ்வளவு பாருங்க, எவ்வளவு தண்ணி விட்டேன், எப்படி இருக்கு பாருங்க தண்ணி. அந்த அளவுக்கு தண்ணி எவ்வளவு இருந்ததோ அந்த அளவுக்கு ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். இந்த அவல் வடிகட்டியில வந்து வடிகட்டி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்ல நம்மளோட சாதம் ரெடி ஆயிடும். கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி அந்த தண்ணி எல்லாத்தையுமே வெளியேற்றிடுங்க. காட்டுறேன். இந்த மாதிரி சாதம் மாதிரி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணி அந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிடுங்க கொஞ்சம். ஏன்னா அப்படின்னாதான் குலைவா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணிட்டேங்க அப்படின்னா, ப்ரெஷர் பண்ணி இதுல அழுத்தி வச்சுட்டேங்கன்னா தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா ரைஸ் வந்து கொஞ்சம் குலைவா இருக்கும். ஓகேவா? 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஐயா தலைவர் பீன்ஸை பார்க்கலாம். பீன்ஸை வந்து ஓபன் பண்ணி குக்கர்ல இருந்து சுடு தண்ணியில போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டேங்கன்னா சாஃப்ட் ஆயிடும். இன்னைக்கு நான் அவசரம் அப்படின்றதுனால சீக்கிரமா உடனே எடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இத வந்து இந்த மாதிரி சல்லடையில வடிகட்டிடலாம். ஒரு 15-20 மினிட்ஸ் அந்த தண்ணியிலேயே விட்டுட்டேங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்டா ஆயிடும். இப்ப இந்த பீன்ஸ் பொரியல் தெரியுதா? அந்த பீன்ஸ் பொரியலோட நம்ம ஆனியன் குட்டியா பொடுசா கட் பண்ணினா ஆனியன்
ஆனியன் ஸ்மெல் எனக்கு ரொம்ப ராவா அடிக்குதுன்னா வெறும் தண்ணியில ஒரு தடவை அலசி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. ஆனியன் போட்டாச்சு. ஆல்ரெடி நம்ம இதுல உப்பு இருக்கு. உப்பு அதுக்கப்புறம் பார்த்து நம்ம ஃபைனலா நீங்க போட்டா போதும். ஆனியன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பவுடர் இருக்கு இல்லையா, பவுடர் அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கொரப்பா இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் இதெல்லாம் போடுறதுனால ரொம்ப கட்டியா இருக்காது, கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ இதுல ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை பொடி கொஞ்சம் பத்தல, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய், நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கீ, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளவுதான், நம்மளோட பொரியல் ரெடி ஆயிடுச்சு. என்ன பாப்பா சத்தம் காணும், ரெடி பண்ணிட்டியா? நானே செஞ்சு முடிச்சிட்டேனே. பண்ணியாச்சு. பண்ணி அம்மா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, எனக்கு முன்னாடியே நீ செஞ்சு முடிச்சிருவே. உப்பு கொஞ்சம் பத்தல, ரொம்ப லைட். சோ நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க பாயில்டு வாட்டர்ல காய் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப பாயில் ஆயிருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். என்னோடது கொஞ்சம் ஹார்டா இருக்கு. இட்ஸ் ஓகே, பட் டேஸ்ட் வைஸ் வேற லெவல். நாங்க போட்டு வச்சிட்டோம், கேரட் வேற போட்டோம். ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஸோ பொரியல் ரெடி, பிளேட்டிங் பண்ணிடலாமா? சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதோ சாதமும் ரெடி ஆயிடுச்சு. தெரியுதா? நேத்து முந்தா நாள் நமக்கு தக்காளி சாதத்துக்கு இருந்த சாதத்துக்கும் அந்த ரைஸோட பதத்துக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? அது அப்படியே இப்படி பொடிச்சோம்னா உதிரி உதிரியா வரும், பட் இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும். ஓகேவா? பிளேட்டிங் பண்ணலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் பொரியல். ஸோ பொரியல், துவையல், எள்ளு சட்னி, துவையல், சாதம், ரசம். சூப்பரான நேச்சர் ஃபுட், அடுப்பில்லா இன்னைக்கு சமையல்ல, துவையல் ஃபயர்லெஸ் சாதமும் இருக்கு, கிச்சன்ல ரசம் இன்னைக்கு சாதமும் இருக்கு. அதுலயே மோர் ஊத்தி மோர் டேஸ்டியான சாதம் சாப்பிடலாம். ரசம். இதுலயே மோர் ஊத்தினா மோர் குழம்பு ஆகுமா அப்படின்னு நான் இப்ப வரைக்கும் நான் ஆர்என்டி பண்ணலையே. செஞ்சு பார்த்துட்டு வேணா ட்ரை பண்ணிட்டு வேணா சொல்லி தரவா? ஓகே. இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி புதுசு புதுசா டிஷ் கண்டுபிடிங்க. கண்டிப்பா. அப்படிதான் இருக்கு நம்ம கிரியேட்டிவிட்டி தான். இயற்கை உணவு பொறுத்த அளவுல ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்து ஒவ்வொன்றுமே வந்து அதோட சிக்னிபிகன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்றதுதான். கொஞ்சம் கொஞ்சமா இதோட இதை ஆட் பண்ணிக்கலாம், இதோட இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சூப்பரா இருக்கு. அந்த வேர்க்கடலை, அந்த பொட்டுக்கடலை, அந்த பொடி, அது மேஜிக். சூப்பரா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாக்கலாமா? கண்டிப்பா. அப்பா அப்சல்யூட்டா ரொம்ப நல்லா இருக்கு. பீன்ஸ் பொரியல் வந்து இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். பாப்பா கூட கேட்டா, நீ ட்ரையா பண்ணாம நீ சொல்லி கொடுக்கறாம சொதப்பிடாதமா அப்படின்னு சொன்னா. எல்லாத்துக்குமே 10 மார்க்ஸ் கொடுக்கலாம் போல. சரி வாங்க, நம்ம வீட்டு இழுச்சவா யாராவது இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு என்னோட நிறைய ஆர்என்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்கதான் ஹெல்ப் பண்ணுவாங்க, ரேட்டிங்ஸ் போடுவாங்க. கொடுக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. பாப்பா ரிவ்யூ செப்பால. ரசம், பொரியல், துவையல். ஆமா, பாப்பா ஆச்சரியப்படுறா. ரசமா? துவையல் வந்தா மார்க் ரேட்டிங் துவையலுக்கு தனித்தனியாவா? ஆமா. ஒண்ணு இது வந்து சாதம், ஒயிட் ரைஸ், அவல் ஒயிட் ரைஸ், அப்புறம் எள்ளு துவையல், அப்புறம் பீன்ஸ் பொரியல், ரசம். ரைஸ் ஓகே. ரைஸ் வந்து அப்படியே டேஸ்ட்லாம் ரொம்பலாம் மாறல. கொஞ்ச நாள் டிஃபரன்ஸ் இருக்கு. 9 out of 10. ஓகே. துவையல் வந்து 10 out of 10. இந்த பீன்ஸ் பொரியல் வந்து டேஸ்டா தான் இருக்கு, ஆனாலும் 8 out of 10. ரசம் எல்லாத்துக்குமே 5க்கு மேல பாஸ் பண்ணிட்டாப்பா. பாஸ் மார்க் கொடுத்துட்டா. இதுக்கு மேல என்ன வேணும்? ஓகே, எல்லாருமே வீட்ல ட்ரை பண்ணுங்க. ஸோ சம்மர் இஸ் அகைன் நான் சொல்றேன், சம்மர் இஸ் த பெஸ்ட் டைம் டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் நேச்சர் ஃபுட்ஸ். ஏன்னா வின்டர்லயோ இல்லைன்னா வந்து மழை காலத்துலயோ வின்டர்லயோ இந்த மாதிரி நம்ம ஜில்லுன்னு சாப்பிட முடியாது. வாய் எப்பயுமே வெதுவெதுன்னு வேணும்னு கேட்கும். அண்ட் ஆல்சோ வெதுவெதுன்னு தான் சாப்பிடணும். பட் சம்மர்ல சூடா சாதத்தை பார்த்தாலே சாப்பிடணும் அப்படிங்கிற மோடே போயிடும். என்னதான் ஏசி ரூம்ல உட்காந்து சாப்பிட்டாலும் பாடியோட ஹீட், பாடியோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து நமக்கு இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ சாப்பிட முடியாது, கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் டைம் டு ஈட் நேச்சர் ஃபுட். அண்ட் எல்லாமே வந்து அப்படியே ஃபைபர் கண்டென்ட்டும்
அண்ட் அதுல இருக்கிற சத்துக்கள், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்குது. ஜஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி சுடு தண்ணியில மட்டும்தான் போடுறோம். சுடு தண்ணியில போடுற பெனிஃபிட் இன்னொன்னு என்னன்னா, அந்த தோல்ல மேல இருக்கிற அந்த அந்த மருந்து அடிக்கக்கூடிய அதெல்லாமே வெளியேறிடும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அப்படியே நேச்சரா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைபர் டீடாக்ஸ் பண்றதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் ஃபுட்டு கிடையவே கிடையாது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கேலரிஸை வந்து கம்மி பண்ணி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் திங் அப்படின்னா இந்த மாதிரி நேச்சர் ஃபுட் எடுத்துக்கிறது தான். அதனால ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. 21 days நம்ம வந்து இதுல இந்த அஃபர்மேஷனோட அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி முடிப்போம். ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம், ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். டவுட்ஸ் ஏதாவது இருக்கா?